காத்தடிக்குது. கோமதிக்கா நீங்க மட்டும் நான் காத்து வாங்கி நிக்கீங்களா? ஆமா ஆமா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் கூட இருப்பாங்க 2 பேர், அவங்கள எங்க போனாங்க? அந்த கூத்து ஏன் கேக்குறீங்க? பின்னாடி தான் வந்து நிக்காங்க. ஏன் என்னாச்சு? பெரிய பொண்ணு இன்னும் உனக்கு சரியாவல? உன்னை கொல்ல போறேன் பாரு இப்போ. என்னாச்சு என்னாச்சு பெரிய பொண்ணு ஒரு மாதிரி இருக்க? அது ஏக்கா கேக்குறீங்க? இந்த கீதா இருக்க பத்தியா, அவ பண்ண வேலை அதெல்லாம். என்ன பண்ண அப்படி? எரும மாட உலக்க மாதிரி நிக்கிறிய, என்ன பண்ணேன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, கேசரி செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் பாசமா. அதை சாப்பிட்டு வாந்தி எடுத்துன்னு இருக்கா. அதுக்கு ஏமா நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? ஆமா கேசரி தானே செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். என்ன விசேஷம் இன்னைக்கு? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்தது, அதான் செஞ்ச கேசரி. அதில் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா டிஃபன் பாக்ஸில் போட்டு அதை சாப்பிட்டு தான் இந்த மாதிரி சீன் போட்டுனுக்கா. ஏன் பெரிய பொண்ணு, அவள் பாசமாக கேசரி எடுத்து வந்து கொடுத்துருக்கா, அதை சாப்பிட்டீங்க இந்த மாதிரி பண்ணுற நீ? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தெரியுமா? யாருன்னா எதுனா கொடுத்தாங்கன்னா நல்லா இல்லைனா கூட சாப்பிட்டு நல்லா இருக்கு, கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா நாசுக்காக அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க, இது உனக்கே தப்புன்னு தோணல? அக்கா இங்கே என்ன நடந்ததுன்னு தெளிவாக கேளுங்கக்கா. நீங்கள் பண்ண லூசு மாதிரி பேசி நிற்கீங்க. எது நான் லூசா? ஆமாம், என்ன நினச்சின்னு ஃபுல்லாக கேட்காம பேசினிருந்தா லூசுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன நினச்சவங்க கேளுங்க. எல்லாம் உன்னால வருது. கேசரி செஞ்சியா வீட்லயே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சு வர வேண்டியது தானே? இவனுக்குலாம் எதுக்கு எடுத்து வந்து கொடுத்தா? நம்ம ஃப்ரெண்டாச்சே பாவம் சாப்பிட்டு போட்டோன்னு எடுத்து வந்து கொடுத்தேன். எடுத்து வந்து கொடுத்தது தான் இப்போ ஒரு தப்பாக போச்சு. அப்பயே மாமியார் சொல்லிச்சு, நான் யாருக்கும் கொடுக்காத நீ மட்டும் சாப்பிடுன்னு. நான் தான் பாவம் பார்த்து கொடுத்தேன். இந்த பேர் உன்னையும் உன் மாமியார் இருந்தால் இப்போ கொல்ல போகிறேன். கோமதிக்கா அவள் கேசரி செஞ்சு எடுத்து வந்து கொடுத்த தப்பு இல்லை, அவள் எதில் செஞ்சு எடுத்து வந்தாலும் கேட்டியா? கேசரி தானே வேற எதில் செஞ்சிருப்பா? ஒன்று ரவையில் செஞ்சிருப்பா, அப்படி இல்லைன்னா சேமியாவில் செஞ்சிருப்பா. எதில் செஞ்ச கீதா? அப்படியா? ரவையில் சேமியாவில் மட்டும்தானே கேசரி செய்ய முடியும்? இது ரவையில் சேமியாவில் மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்குறியா? அப்போ வேற எதில் செஞ்ச? இந்த மைதா மாவு கோதுமை மாவு ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதா? ஏன் அதில் செஞ்சால் நல்லா இருக்காதா? இவ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. யாராவது மைதா மாவில் கோதுமை மாவில் போய் கேசரி செய்வாங்களா? அல்வா தான் செய்வாங்க. கேசரி போய் அவனா செய்வானா? அப்படியே சொல்றீங்க? அப்போ நான் செஞ்சனே வந்தது. அக்கா இவ சொல்கிற மாதிரி அது மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இல்லை, வேறு எதுலேயும் செஞ்சுருக்கா. வாயில் வச்சதுலேருந்து என் வாயிலேருந்து முட்டை முட்டையாக போயின்னு இருக்குது, வயிறாக வலிக்குது. அப்படியா? சோப்பு நேரம் மாதிரி வேற வருது வாயிலேருந்து. அப்படி எதில் செஞ்சு எத்தனை தான் தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் அடிக்க பேசிட்டு வரேன். வழியிலே நந்தி மாதிரி நின்று கதை தள்ளிப்போ. ரொம்ப திமிரு தான் அவளுக்கு. இந்த மாமியார் கேள்வி ஓயாமல் இப்போ பாரு ஃபோன் பண்ணின்னே இருக்குது. என்னதான் தெரியல இருக்கேன். ஹலோ சொல்லுங்க அத்தை. ஏடி எங்கடி இருக்கிறனே? நானா எங்கள் ஃப்ரெண்டு கூட பேசினேன் அத்தை. என்ன அத்தை இப்போ? சரி காலையில் கேசரி செஞ்சு எடுத்துன்னு போனியே, யாருக்கும் கொடுக்கல? ஏன் அத்தை, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துட்டேனே. ஏன் உங்களுக்கு வேணுமா என்ன? காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட இல்லையாங்கிட்ட? அடி பாவி, அவங்க உயிரோட இருக்கிறாங்களான்னு பாரு. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? காலையில் நீ எதிரடி கேசரி செஞ்சு எடுத்துன்னு போன? அதான் கிச்சன்ல மேலே இருந்தது வெள்ளை கவர்ல மைதா மாவு தானே, அது அதை தான் செஞ்சு எடுத்துன்னு போனேன். அடி பாவி, நீ செஞ்சு எடுத்துன்னு போனது மைதா மாவுலடி. நான் சாமான் தொலைக்க வாங்கி வச்சிருந்த சபீனா. எது சபீனாவா? ஆமாண்டி சபீனா தாண்டி. இப்போ நான் சாமான் தொலைக்கிறதுக்கு சபீனா இல்லாமல் உட்காந்து இருக்கேன். உன்னை யார் எதாவது கேசரி செய்ய சொன்னது? ஐயோ நீங்க வைங்க அத்தை ஃபோனை முதல்ல. நான் ஃபோனை வைக்கிறது இருக்கட்டும், வரும்போது 2 பாக்கெட் சபீனா வாங்கிவா. வாங்கினேன் வைங்க வைங்க. ஐயோ மைதா மாவு நினச்சி சபீனால செஞ்சுட்டுனே கேசரியே. இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாளுங்களே. இப்போ இதை எப்படி சமாளிக்குதுன்னு தெரியலையே. கீதா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ சபீனா கீபீனான்னு கேட்டதே. கேட்டுட்டீங்களா எல்லாத்தையும்? அது ஒன்றும் இல்லை, மைதா மாவு நினச்சி காலையில் சபீனால கேசரி செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் விஷயம். அதான் வாயில் முட்டை முட்டையாக வந்துருக்கு பெரிய பொண்ணுக்கு. அடியே எவனோ சபினா போல போய் கேசரி செய்வானாடி. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு. ஐயோ ஓடக்கூட முடியல, டயர்டாக இருக்கேன். அவளை யாராவது பிடிங்க. பெரிய பொண்ணுகிட்ட இருந்து இப்போ கீதாவை காப்பாற்றணும். பெரிய பொண்ணையும் காப்பாற்றி தான் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அக்கா நீ பாட்டு பேசுனே இருப்ப.